என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. இந்த சீரியஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நம்ம அகாடமி தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில இருந்து கம்பைன் டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் வந்து 2026 டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, குரூப் 1 ப்ரிலிமின்ஸ், குரூப் 2 ப்ரிலிமின்ஸ், குரூப் 4 எக்ஸாம்ஸ், டெக்னிக்கல் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜிஎஸ் பர்சனுக்குமே இது இம்பார்ட்டன்ட் தான். இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து ஃபுல்லாக சிலபஸ் கவர் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். நார்மலாக ஒரு டெஸ்ட் பேட்ச் அமைச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே கம்பைல் பண்ணி அவங்க என்ன பேட்டர்ன் கொடுக்காங்களோ அதே மாதிரி 200 மார்க் கொடுத்துருவோம். அதுக்கான டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம இது எப்படி பிரிச்சுக்கோ அமைச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தமிழும் மேக்ஸும் கவர் ஆகும், செகண்ட் டெஸ்ட்டில் ஜிஎஸ் கவர் ஆகும். அப்போ 2 டெஸ்ட்டுக்கான டியூரேஷன் கேப் அப்படின்னு பார்த்தா 2 days இருக்கும் மினிமம். அப்போ ஒரு நாள் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் என்ன பண்ணலாம், அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி போகும்போது ஃபைனலாக பார்க்கும்போது டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷனும் உங்களுக்கு கரெக்டான டைமில் தான் டைம் டேபிளும் போட்டிருக்காங்க. இதை ஃபர்தராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யூடியூப் சீரீஸில் இந்த டெஸ்ட் பேட்சில் ஃபஸ்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேர்ட் டெஸ்ட், ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வர மேக்ஸ் கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேக்ஸ் கொஸ்டின் வந்து 20 கொஸ்டின் இருக்கும். அந்த 20 கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் அடிஷனலாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறது ஃபார்முலா ஷீட். ஃபார்முலா ஷீட்னா என்ன ஆச்சுன்னா, ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம் ஒரு டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நம்பர் சிஸ்டமில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா இருக்குது, மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அந்த இதில் எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் தரவு பண்ணிடுவோம் ஒரு ஃபார்முலா ஷீட்டாக. அதை தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இப்படிங்கும்போது ஒரு டாபிக் நமக்கு கிளியராகவே இருக்கும். இதை ஃபர்தராக நமக்கு டாபிக்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெளிவாக பார்க்கணும்னா, நம்மளோட ஷேர் சேனலில் மேக்ஸ் பை தங்கமுத்து அப்படிங்கிற சேனலில் உங்களுக்கு டாப்பிக்காகவே வந்து கிளியராக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த ஃபார்முலா ஷீட் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஒரு டாபிக் பற்றி ஃபுல் ஐடியாவே நமக்கு கிடைக்கும். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த கம்பைன் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 7358262743, அதுக்கப்புறம் 9363324765. இந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டிங்கன்னா ஃபர்தராக சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த 2026 ஆண்டு எல்லாருமே தமிழ்நாடு அரசில் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள்ப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெஸ்ட் நம்பர் 3, அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்பர் சிஸ்டம் அதோட ஃபார்முலா ஷீட்டும் பார்த்துட்டோம். ஃபர்தராக வந்து அந்த ஃபார்முலா ஷீட் நம்ம டெலிகிராம் குரூப்லையும் போட்டிருப்போம். நீங்கள் ஃபர்தராக பாருங்க, பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 3க்கான மேக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் நம்பர் 3ல மேக்ஸ் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். டெஸ்ட் நம்பர் 1க்கு டிஸ்கஷன் கொடுத்துருங்க, 2க்கு கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. டெஸ்ட் நம்பர் 1 அப்படிங்கிறது தமிழ் மேக்ஸ், 2 அப்படிங்கிறது நமக்கு ஜிஎஸ் கொஸ்டின் மட்டும்தான். ஆட் நம்பர்ஸ்ல வரது எல்லாமே மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். ஈவன் நம்பர்ஸ்ல வரது எல்லாமே மேக்ஸ் கொஸ்டின் இருக்காது, ஜிஎஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால 1, 3, 5, 7, 9 அந்த மாதிரி சீரியஸ் தான் நமக்கு ஃபுல்லாவே இருக்கும்பா. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்பர் சீரியஸ் ஏபிஜிபி கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் தான் பார்ப்போம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஷீட்டை பார்த்து ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணிடுவோம். இதை பொறுத்தவரை ஃபார்முலாஸ் நம்ம தரவா இருந்தோம் அப்படின்னா தெளிவாகவே நம்ம படிக்க முடியும். இதுல என்ன பார்க்கணும், நம்பர் சீரியஸ் கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் இதான் ஃபுல்லா பார்க்க போறோம். கூட்டுத்தொடர்னா என்ன அப்படின்னா, இதுல ஃபார்மட் எப்படி இருக்குன்னா, a plus d, அதாவது 1 அப்படின்னா இங்க 1 plus 1 2, இங்க 2 plus 1 3, அந்த மாதிரி வந்து ஆர்டரா நமக்கு இருக்கும். பிளஸ் an-1d இந்த ஃபார்மட்ல தான் நமக்கு இருக்கும். அதே பெருக்குத்தொடர் ஆரம்பிச்சுன்னா இங்க கூட்டல் இருக்கும். பெருக்குத்தொடர் ஆரம்பிச்சுன்னா ar ஸ்கொயர் அப் டு ar(n-1) இந்த ஃபார்மட்ல நமக்கு இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுல tn and l, tn அப்படின்னா என்ன அப்படின்னா nth டேர்ம், n வரைக்கும் உள்ள உறுப்பு என்ன அப்படின்ட்டு. அதாவது என்ன அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 20 முதல் 20 உறுப்போட கூடுதல் என்ன, இல்ல முதல் 20வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்கலாமா. அப்ப என்ன அப்படிங்கிறது என்ன கொடுக்குறாங்களோ அந்த நம்பர்ஸ், இல்ல எல் அப்படிங்கிறது கடைசி எண் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஃபார்முலா என்ன, கூட்டுத்தொடர் ஃபார்முலா என்ன அப்படின்னா a plus n-1d. ஓகே, இன்னொரு டைம் சொல்லலாமா, a plus இதுல இருந்தா நமக்கு முக்கியம் tn அல்லது n கடைசி எண், அது ஃபார்முலா என்ன a plus n-1d. அதே இது பெருக்குத்தொடர் ஃபார்முலா என்னன்னா a into r(n-1), r பவர் n-1. இந்த ரெண்டு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிடலாமா. tn r l, அதாவது nth டேர்ம் n வரை உள்ள உறுப்பு என்னது, இல்ல அப்படின்னா கடைசி எண் என்னன்னு பாக்குறோம். கூட்டுத்தொடர்ல a plus n-1 into t, இன்னொரு டைம் a plus n-1 into t. அதே இது பெருக்குத்தொடர்ல a r பவர் n-1, இன்னொரு டைம் a r பவர் n-1. ஒரு டைம் எழுதி கூட பாத்துங்கப்பா. அதுக்கு அடுத்து d and r. d அப்படின்னா என்ன, பொது வித்தியாசம். என்னது, பொது வித்தியாசம்.
ஆர் அப்படின்னா என்னன்னா பொது விகிதம். இது டிங்கிறது வித்தியாசம் அப்படிங்கிறது கூட்டுத்தொடரில் பார்ப்போம். ஆர் பொது விகிதம் அப்படிங்கிறது நம்ம பெருக்கு தொடரில் பார்ப்போம். டி அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா இந்த 2 நம்பர் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8 இந்த நம்பர் இருக்கு. இது T1, இது T2, இது T3, இது T4. அந்த உறுப்பை தான் வந்து Tன்னு சொல்றாங்க. இப்போ இது என்னன்னா ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு போட்டோம் வச்சுன்னா டிஃபரன்ஸ் எவ்வளோ நமக்கு கிடைச்சிடும். அப்போ 4 - 2 2, 6 - 4 2. அப்ப எல்லாத்தையுமே காமன் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட்டுத்தொடர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துலயுமே காமன் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட்டுத்தொடர். அதான் டின்னு சொல்லுவோம். அதே இது விகிதம் ரேஷியோ அப்படின்னா இதே மாதிரி தான் 4, 8, 12 இந்த மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்க. இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8/4 ஒரு நாள் 4 இருந்தாங்க 12 அந்த மாதிரி இங்க 16 வரும். அந்த மாதிரி மாத்திரம் அப்படின்னா அடுத்து 16/8 ஒரு 8 2 16 எல்லாத்தையுமே காமன் என்ன இருக்கு 2 இருக்கா. அப்ப 6 அப்படிங்கிறது பொது விகிதம். அது வந்து பெருக்கு தொடர்ல பார்ப்போம். 4 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாமா? Tn அல்லது L கடைசி எண் அது வந்து கூட்டு தொடர்ல என்ன ஃபார்முலா a + n-1 × d. அதே இது பெருக்கு தொடர்ல a × r⁻n-1 முடிஞ்சா. அதுக்கு அடுத்து d பொது வித்தியாசம் கூட்டு தொடர்ல என்ன T2 - D1 அல்லது T3 - D2 இதனால நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது 2 தான் வித்தியாசம் பார்த்தா முடிஞ்சு. அதே பொது விகிதம் அப்படின்னு சொன்னா D2/D1 அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து Sn அப்படிங்கிறது உறுப்புகளின் கூடுதல். எண் வரையுள்ள உறுப்புகளின் கூடுதல். Sn வந்து 2 ஃபார்முலா வந்து கூட்டுத்தொடர் பார்ப்போம். Sn எதை பேஸ் பண்ணிருக்குன்னா L வந்து கொடுத்திருந்தாங்கன்னா Lனா என்னது கடைசி உறுப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா n/2 a + L. நோ டைம் n/2 a + L. அதாவது கடைசி நம்பர் L கொடுக்கல அப்படின்னு சொன்னா n/2 2a + n-1 d. ஓகேவா? 2a + n-1 d. இந்த 2 ஃபார்முலா நோட் சொல்லலாமா? அதாவது கூட்டுத்தொடர்ல எண் வரை உள்ள உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டா என்ன ஃபார்முலா Sn = L கொடுத்திருந்தாங்க அப்படின்னா n/2 a + L. அது n கொடுக்கல அப்படின்னு சொன்னா n/2 a + n-1 × t முடிஞ்சிச்சா. அதுக்கு அடுத்து அதே Sn கூடுதல் வந்து பெருக்கு தொடர்ல என்ன ஃபார்முலா அப்படின்னா r வச்சு பொது விகிதம் வச்சு வரும். ஓகேவா? r = 1 அப்படின்னா Sn = n × a. Sn = n × a. r greater than 1 அப்படின்னு சொன்னா a × r⁻n-1 divided by r-1. நோட் சொல்லலாமா? r 1 விட r அதிகமா இருந்துச்சு, 1க்கு மேல வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா என்ன a × r⁻n-1 divided by r-1. அது r விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 டேர்ம் அப்படியே மாறிடும். a × 1 - r⁻n divided by 1 - r. அவ்வளவுதான். அதுக்கடுத்து என்னோட வேல்யூ இன்ஃபினிட்டியா இருந்துச்சு அப்படின்னா Sn வேல்யூ a divided by 1 - r. a divided by 1 - r. 2 ஃபார்முலா ஞாபகம் வைக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த 4 ஃபார்முலா சொல்லிடலாம். பெருக்கு தொடர்ல r ஓட வேல்யூ = 1 இருந்துச்சுன்னா ஃபார்முலா Sn ஃபார்முலா என்ன n × a முடிஞ்சா. கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா Sn = a × r⁻n-1 divided by r-1. அது இது r விட 1 விட r கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்படியே 1 - வந்துடும். a × 1 - r⁻n divided by 1 - r. அதுக்கடுத்து n வந்து வேல்யூ இன்ஃபினிட்டியா இருந்துச்சு அப்படின்னா Sn ஓட வேல்யூ a divided by 1 - r. முடிஞ்சிச்சா? இதுல வேற எதுவுமே இல்ல. ஏங்கிறது முதல் எண், எல்ங்கிறது கடைசி எண், டிங்கிறது பொது வித்தியாசம், ஆறுங்கிறது பொது விகிதம், எண்ணுங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை, Sn அப்படிங்கிறது எண் உறுப்புகள் வரை, Tn அப்படிங்கிறது nth டேர்ம் ஆஃப் கடைசி எண். அவ்வளவுதான் முடிஞ்சு. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா மட்டும் கொடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த n ஃபார்முலா n = L - a divided by d + 1. அது ஞாபகம் வச்சுக்கலாமா? பாடம் சொல்லி பார்த்துடலாமா? கூட்டு தொடர்ல Tn அல்லது கடைசி எண் எல்லோட வேல்யூ என்ன கூட்டு தொடர்ல a + n-1 d. ஓகேவா? அதே பெருக்கு தொடர்ல நமக்கு என்னது a r⁻n-1. ஒன்ஸ் நீங்களும் அப்படியே ரீகால் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து d கூட்டு தொடர்ல d ஓட வேல்யூ a + n-,
சாரி டியோட வேல்யூ d2 மைனஸ் d1 அல்லது டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம் தானே t2 மைனஸ் d2. அது இதுக்கு வந்து ஆரோட வேல்யூ d2 டிவைடட் பை d1 அல்லது d3 டிவைடட் பை ரெண்டு அடுத்தது நம்ம டிவைட் பண்ணா முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து எஸ்என் என் உறுப்பு வரை கூடுதல். இது வந்து அந்த உறுப்பு என்னன்னு கேட்பாங்க. இது வரை கூடுதல் எல்லா நம்பரையும் ஆட் பண்ண என்ன. இதுக்கு எஸ்என் வேல்யூ எல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா n/2 a பிளஸ் எல். அதாவது எல் கொடுக்கல அப்படின்னு சொன்னா n/2 a பிளஸ் n-1 இன்ட்டு டி. முடிஞ்சிச்சா? அதே மாதிரி இதுல 4 ஃபார்முலா பார்ப்போம். r ஈக்குவல் டு 1னா என்ன, r கிரேட்டர் தென் 1னா என்ன, r லெஸ் தென் 1னா என்ன, n வேல்யூ இன்ஃபினிட்டியா இருந்தா என்ன. இதோட SN வேல்யூ, இதோட SN வேல்யூ, இதோட SN வேல்யூ, இதோட SN வேல்யூ. இதோட SN வேல்யூ என்ன ஆச்சுன்னா n இன்ட்டு ஏ. ஆரோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா n இன்ட்டு ஏ. r கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1. பவர்ல n மட்டும் தான் இருக்கணும், -1 சைட்ல வரணும். அடுத்து r - 1. ஆரோட வேல்யூ 1 விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா 1 மைனஸ் வந்துடும். r பவர் n 1 - r. இதுக்கு வந்து a டிவைடட் பை 1 - r. அதான் முடிஞ்சிச்சு. இங்க இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். n ஈக்குவல் டு l மைனஸ் a பிளஸ் டிவைட் பை d பிளஸ் 1. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ப்ராப்பரா ரீகால் பண்ணிட்டு அடுத்து கொஸ்டின்ஸ்குள்ள போங்கப்பா. ஃபார்முலா ஒன்ஸ் தரவு பண்ணிடுங்க. தரவு பண்ணிட்டு கொஸ்டின்ஸ்குள்ள போங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2, 4, 8, 16 1024 என்ற தொடரின் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? உறுப்போட எண்ணிக்கை தான் நம்ம கேட்குறாங்க. இப்போ மொத்த உறுப்புகளை அப்போ லாஸ்ட் இதோட உறுப்புகள் எண்ணிக்கை தானே கேட்குறாங்க. கூடுதல் கேட்டிருந்தா தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எஸ்என் கேட்டிருக்காங்க. இது வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை டிஎன் தான் நம்ம கேட்டிருக்காங்க. டிஎன் ஃபார்முலா என்ன? ஏ ஆர் பவர் n-1. எல்லாருக்கும் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா எதுக்காக பெருக்கு தொடர் இருக்கும் இதில் எங்கேயா பெருக்கு தொடர் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. இப்போ வந்து இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தா என்ன? 2. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 4. இது ரெண்டுக்கும் 8. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுது? அதிகமாகுது. ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட்டுத்தொடர். ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெருக்கு தொடராக இருக்கும், எடுத்துக்கலாம். ஓகேவா? இது என்னெல்லாம் தேவை? இப்போ இது வந்து 1024ன்னு கொடுத்துட்டாங்கப்பா. ஓகேவா? ஏன்னா என்ன? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் 2 இன்ட்டு ஆர்னா என்ன? ஆர் ஈக்குவல் டு d2 டிவைடட் பை d1 ஆர் d3 டிவைடட் பை d2. ரெண்டுமே செக் பண்ணிக்கலாம். அதாவது எதுனாலும் செக் பண்ணிக்கலாம். அப்போ 4/2 அல்லது 8/4. 2 போட்டாலும் எதான் வருது? ஒரு நாள் 4, இது நாங்கள் 8. அப்போ ஆரோட வேல்யூ 2 வருதா? அப்போ 2 பவர் n-1. இந்த எண்ணு தான் நமக்கு தேவை. அதை அப்படியே வச்சுக்கலாமா? இப்போ இதை இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 1024 பெருக்கல் ஈக்குவல் இங்கிட்டு வரும்போது டிவைடாக மாறுமா? 2 பவர் n-1. 2 2 10 512. ஓகேவா? இப்போ 512 அப்படிங்கிறது 2 பவர் எதோட வேல்யூ? 512 அப்படிங்கிறது 2 பவர் 9. 2 பவர் 9 தெரியலாம்னா ஒன்ஸ் போட்டுக்கலாம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 2 8 8 16 16 32 32 64 64 128 1 2 3 4 5 6 7 முடிஞ்சிருக்கா? 128 256 2 4 6 7 8 முடிஞ்சிச்சு. 256 இன்ட்டு 2 512. அப்போ வந்து எத்தனை தடவை? 9 டைம்ஸ் வருதா? அப்போ 2 பவர் 9 இங்கே 2 பவர் n-1. இப்போ பேஸ் 2 காமனாக இருந்துச்சுன்னா நம்ம பார்டரை மேலே எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஈக்குவல் தான் மீனிங். அப்போ n-1 ஈக்குவல் டு 9. அப்போ என்னோட வேல்யூ 9 -1 இங்கே ஈக்குவல் டு இங்கிட்டு போகும்போது +1 வரும். n ஈக்குவல் டு 10. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 10. இது நம்ம நார்மலாக ஒரு ஃபார்முலா படி போகிறதுப்பா. இதுவே இல்லை அப்படின்னா இது நம்ம நார்மலாக ஃபார்முலா படி கொண்டு போகிறது. இல்லை அப்படின்னா நம்பர் போடுவோம்ல. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க?
2, செகண்ட் நம்பர் 4, தேர்டு 8, அடுத்து 16, 16 2ஆல் பெருக்குனா இது 2ஆல் பெருக்குனா 4, 4 2ஆல் பெருக்குனா 8, 8 2ஆல் பெருக்குனா 16, 16 2ஆல் பெருக்குனா 32, 32 2ஆல் பெருக்குனா 64, 64 2ஆல் பெருக்குனா 128, 128 2ஆல் பெருக்குனா 256, 256 2ஆல் பெருக்குனா 512, 512 2ஆல் பெருக்குனா 1024. அப்போ 1024 வரைக்கும் கூடுதலான கேட்காங்க. சிம்பிளாக அப்படியே போட்டலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 டைம் இருக்குன்னு போட்டுடலாம். இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். நம்ம இது நார்மலாக ஜென்ரலாக ஃபார்முலாஸ் எதுவுமே இல்லாமல் கொண்டு போகிறது, அது ஃபார்முலாஸ் வச்சு கொண்டு போகிறது, அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 4 + 16 என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 வரும்? அதாவது எத்தனை உறுப்பை கூட்டினா 1365? அப்போ கூட்டியிருக்காங்க. அப்போ கூட்டினா என்னது? எஸ்என். எஸ்என் ஃபார்முலா என்ன? இது வந்து கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா பார்க்கணும். இது டிஃபரன்ஸ் பாருங்க. இதுக்கு 3 இருக்கு, இதுக்கு எவ்வளோ இருக்கு? 12 இருக்கு. அப்போ கண்டிப்பாக நமக்கு பெருக்கு தொடராக தான் இருக்கும். பெருக்கு தொடர்னா ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர் கொடுக்கல. அதுக்கடுத்து ஆரோட வேல்யூ D2 / D1, 4/1 = 4. அப்போ ஆரோட வேல்யூ 4. இப்போ இது ரெண்டை வச்சு சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஆரோட வேல்யூ 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன? A × r⁻n - 1 r - 1. ஓகேவா? இதோட கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1365 = ஏவோட வேல்யூ என்ன? 1, r 4, பவர் அது -1, r 4 - 1. ஓகேவா? 1365 அப்படி எழுதியிருக்கோம். இந்த 4 - 1 எவ்வளோ? 3. அந்த 3 ஈக்குவல் டு அங்கிட்டு இருக்கிறது ஈக்குவல் இங்கே ரொம்ப என்ன ஆகும்? வகுத்தல் பெருக்கலாக மாறும். அப்போ இது 1 அப்படியே தான், பிரச்சனை இல்லை. 4 - 1 இருக்குமா? இப்போ 1365 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 × 1000 3000, 3 × 300 900, 3 × 60 180, 3 × 5 15. இப்படி ஆட் பண்ணால் 5 9 0 1 4095 வருது. -1 ஈக்குவல் இங்கிட்ட வரும்போது +1 மாறுமா? 4/n. அப்போது 4096 = 4/n. ஓகேவா? இங்கே கண்டிப்பாக இந்த நம்பர் எதோட பவராக இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். 6 வந்தால் கண்டிப்பாக 4 பவராக தான் இருக்கும். 4066 4/6. அப்போ இங்கே 4/n. இங்கே பேஸ் 2 1 போல இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே தான் ஈக்குவல். அப்போ n = 6 டேரெக்டாக எடுத்துடலாம். என்னோட வேல்யூ 6. இது நார்மலாக ஃபார்முலா படி கொண்டு போகிறது. என்னோட வேல்யூ 6. அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். ஒரு கலையரங்கத்தில் முதல் வரிசையில் 20 இருக்கே இருக்குப்பா. ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்கு? 20 சீட்ஸ் இருக்குப்பா. அதுக்கடுத்து மொத்தம் எத்தனை வரிசை இருக்குன்னா, இங்கே செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படின்ட்டு 30 வரிசைகள் இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து ஒவ்வொரு வரிசையிலையும் அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலையும் அதுக்கு முந்தைய வரிசையை விட 2 சீட்டுகள் கூடுதலாக உள்ளன எனில் கடைசி வரிசையில் எத்தனை சீட் இருக்கும்? இதுதான் கொஸ்டின். கொஸ்டின் புரியுதா? ஒரு கலையரங்கம், ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. அதில் வரிசையில் ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்கு? 20 சீட்டு. ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் ரோவில் 2 சீட் அதிகமாக இருக்கும். இப்போ 22. தேர்ட் ரோவில் 24, ஃபோர்த் ரோவில் 26. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குன்னா லாஸ்ட் 30வது வரிசையில் எத்தனை சீட் இருக்கும்? இதுதான் கொஸ்டின். அதாவது 30வது வரிசையில் மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கையும் கேட்டால் SN எழுதணும். கூடுதல் கேட்டால் SN. 30வது வரிசையும் கேட்டாங்கன்னா T30 = என்ன? இது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? எல்லாத்தையுமே 2 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ என்னது? கூட்டுத்தொடர். T30னா ஃபார்முலா என்ன? TN ஃபார்முலா A + n - 1 × D. ஏவோட வேல்யூ 20. அதுக்கடுத்து என்னோட வேல்யூ 30. 30 ரூபா தானே. அதுக்கு டியோட வேல்யூ, இது 2 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏவோட வேல்யூ 20 ப்ளஸ் n வந்து 30 - 1 29 இன்ட்டு டியோட வேல்யூ 2. இப்போ ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 58. 58 ப்ளஸ் 20 20, இதோட வேல்யூ 58. அப்போது 30வது வரிசையில் எத்தனை சீட் இருக்கும்?
78 சீட் இருக்கும். 78 சீட் இருக்கும். ஆன்சர் சி. இதில் பெருக்கு தொடரை மெயின் பண்ணிட்டாங்க. 3,9,1 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பை காண்க. 8வது உறுப்புனா 8வது உறுப்பின் கூடுதல் கேட்கல, 8வது உறுப்பு. அப்போ டிஎன் தான் கேட்டிருக்காங்க. டிஎனோட ஃபார்முலா என்ன? பெருக்கு தொடரில் ஏ ஆர் பவர் n - 1 இதானே. அப்போ T8 கேட்குறாங்க. T8 அப்படிங்கிறது ஏ வேல்யூ தெரியணும், ஆர் வேல்யூ தெரியணும். n ஆல்ரெடி தெரியுது, n = 8 நமக்கு தெரியுது. ஏவோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் லேட்டர் 9. ஆரோட வேல்யூ என்ன? D2 / D1. D2னா இது D1, இது D2, இது D3. அப்போ வந்து என்னது? 3/9. 1 3 3, 3 9. அப்போ ஆரோட வேல்யூ 1/3. இப்போ 3 கண்டுபிடிச்சாச்சா? இது 3 டேரக்டாக சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 9 × 1/3. இங்கே வந்து 8 - 1. இப்போ 9 அப்படியே வச்சுக்கலாமா? × 1/3 பவர் 7. 7 அப்படியே உள்ளே கொண்டு வந்தோம்னா 1/7 3/7 மாறும். அப்போ 9 / 1/7னாலும் 1 தான், 3/7. இப்போ இதை அடித்தோம் சொன்னால் 2 3 போயிடுமா? அப்போ இங்கே பவர் 5 இருக்கும். இப்போ வந்து இது 3/2ன்னு எடுத்துக்கலாம்ப்பா. 9 3/2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 3/2 கேன்சல் பண்ணனா இங்கே ஒரு 2 குறையும். அப்போ 7ல் 2 போச்சுன்னா 5. அப்போ 1/3/5. 3/5னா வேல்யூ என்ன? 3 × 3 × 3 × 3 × 3. இதான் மீனிங். 3 9, 9 27, 27 81, 81 243. அப்போ 1/243 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் சி. இப்போ 3, 7, 11 என்ற தொடரின் 40 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. 40 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. என்னோட வேல்யூ 40 கொடுத்துட்டாங்க. இங்கே கேட்டிருக்கிறது உறுப்புகள் வரை கூடுதல் அப்படின்னா SN என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது S40 என்னன்னு கேட்டிருக்காங்க. S40 = என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோட வேல்யூ 3. அப்போ இது வந்து கண்டிப்பாக இது என்னது? இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 4. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வருதுன்னா D = 4. இது கூட்டுத்தொடர் நமக்கு தெரிஞ்சிச்சு. வேற என்ன? லாஸ்ட் நம்பர் கொடுக்கல. அப்போ SN ஃபார்முலா என்ன? டியோட வேல்யூ SN ஃபார்முலா L கொடுத்துருந்தாங்க அப்படின்னா n/2 A + L. n கொடுக்கல அப்படின்னா n/2 A + n - 1 × D. என்ன எவ்வளோ? S40 தானே. 40/2 ஃபார்முலா 2A. இங்கே வந்து 2 × ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் என்னோட வேல்யூ 40 - 1, டியோட வேல்யூ 4. சப்ஸ்டிட் பண்ணியாச்சா? இப்போ இதை அடித்தோம்னா 1 2 20. 20 அப்படியே போட்டுக்கலாமா? 2 6 ப்ளஸ் 40ல் 1 போச்சுன்னா 39. 39 × 4, 30 × 4 120. 3 27 4 36. அப்போ 156. இப்போ இங்கே 156. இரண்டையும் ஆட் பண்ணால் 162. அப்போ 20 × பெருக்கல், இங்கே பிராக்கெட் இருக்குன்னா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். 162. 162 20ஆல் மல்டிபிள் பண்ணால் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோப்பா? 200. 60 120. 200 120 320. 320 ஒரு 2 324. 324 லாஸ்ட் ஒரு 0. ஆன்சர் 3240. ஆன்சர் 3240. இதுலையுமே என்ன கேட்குறாங்க? 24th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. கூடுதல் மென்ஷன் பண்ணல. 24th டேர்ம் இங்கே என்ன டிஃப்ரென்ஸு? 6. இதுக்கும் 6. அப்போ கண்டிப்பாக வந்து இது கூட்டுத்தொடர் தான். இப்போ ஏங்கிறது 3rd, டிங்கிறது 6 டிஃப்ரென்ஸு. கரெக்டா? அப்போ வந்து கூட்டுத்தொடர்னா T21 என்ன? அப்போ n = 21 நமக்கு தெரிஞ்சிச்சு. TN ஃபார்முலா என்ன? கூட்டுத்தொடரில் A + n - 1 D. A என்ன? 3 ப்ளஸ் n 21 - 1 D எவ்வளோ? 6. ஓகேவா? இப்போ இதை எடுத்தோம்னா 3 ப்ளஸ் 20 1 கழிச்சா 21 1 கழிச்சா 20 × 6. 20 120. 120 + 3 123 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் சி.
7th கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்க, 4, 7, 10 அப் டு 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரின் நடு உறுப்பு என்ன? அதாவது ஒரு கூட்டுத்தொடர் இருக்குப்பா, 4ஓட 3 கூட்டினா 7, 3ஓட 7ஓட 3 கூட்டினா 10, 10ஓட 3 கூட்டினா 13, 13ஓட 3 கூட்டினா 16. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது லாஸ்ட் என்ன வருது, 118 வருது. இது ஃபஸ்ட்டு உறுப்பு அமைச்சுன்னா இது எத்தனாவது உறுப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நடு உறுப்பு இருக்கா, அந்த நடு உறுப்போட கூட்டுத்தொடரில் நடு உறுப்போட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. வேற எதுவுமே இல்லை. நார்மலாக எண்ணுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, என்ன தான் கேட்குறாங்க. டோட்டல் என்ன அப்படிங்கிறது L மைனஸ் A டிவைட் பை T ப்ளஸ் 1. எல்லுங்கிறது என்ன, கடைசி உறுப்பு 118 மைனஸ் ஏங்கிறது ஃபஸ்ட்டு உறுப்பு 4 டிவைடட் பை டிங்கிறது இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு 3 ப்ளஸ் 1. 118லேருந்து 4 கழிச்சா 112, 114 டிவைடட் பை 3 ப்ளஸ் 1, ஒரு 3 3, 11 எத்தனை 3 இருக்குது, 3 9, பேலன்ஸ் 2, பக்கத்தில் 4, 24ல் 8 3 இருக்குது. அப்போ 38 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 39. மொத்த உறுப்புகள் எத்தனை அமைச்சுன்னா இது ஃபஸ்ட்டு டேர்ம் அமைச்சுன்னா இது 39வது டேர்ம். இதுதான் மீனிங். இது ஃபஸ்ட் டேர்ம் அமைச்சுன்னா இது 4ங்கிறது ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னா 118 அப்படிங்கிறது 39வது டேர்ம். இதில் நடு உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை பாதியாக பிரித்தோம்னா 39 பாதியாக பிரித்தா இங்கிட்ட ஒரு 19, இங்கிட்ட ஒரு 19, 38. அப்போ இங்கே 1. 20வது டேர்ம் என்ன, அதான் மீனிங். 20வது டேர்ம் அதாவது T20 20வது உறுப்பு என்ன அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக தான் நடு உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ T20 அப்படின்னா TN ஃபார்முலா A ப்ளஸ் N மைனஸ் 1 D தானே. அப்போ T20 அப்படிங்கிறது A எவ்வளோ 4 ப்ளஸ் என்னோட வேல்யூ 20 மைனஸ் 1, டியோட வேல்யூ 3. 20 கழிச்சா 19 இன்ட்டு 3, 10 இன்ட்டு 3 30, 93 27, 30 27 57, 57ஓட 4 ஆட் பண்ணால் 61. T20 அப்படிங்கிறது என்னது 61 அப்படிங்கிறது ஆன்சர். சிங்கிறது 61. இந்த கொஸ்டின் மாதிரி பேட்டர்ன் அதுக்கு ஒரு கேட்காங்கப்பா. கொஸ்டின் என்ன அப்படின்னா 8th கொஸ்டின், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்போட 7 மடங்கும் சமம் அப்படின்னா அது கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்ன? 6வது உறுப்புனா T6 வச்சுக்கலாமா, அதோட 6 மடங்குனா இன்ட்டு 6, அதாவது 7வது உறுப்போட 7 மடங்கும் சமம் அப்படின்னா T13ஓட வேல்யூ என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? TN ஃபார்முலா என்னப்பா, TN ஈக்குவல் டு கூட்டுத்தொடர் வரிசையில் A ப்ளஸ் N மைனஸ் 1 D. இதான ஃபார்முலா. இப்போ T6 நமக்கு வேணும் அப்படின்னா எண்ணுக்கு பல 6 போடணும். அப்போ A எப்படி வச்சுக்கலாம், எண்ணுக்கு பல 6 மைனஸ் 1 போட்டால் 5Dன்னு வரும். அடுத்து T7 வேணும், A அப்படியே வச்சுக்கலாம், எண்ணுக்கு பல 7 மைனஸ் 1 போட்டால் 6Dன்னு வரும். இதை இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா T6க்கு பதிலாக A ப்ளஸ் 5D இன்ட்டு 6, இங்கே T7க்கு பதிலாக A ப்ளஸ் 6D இன்ட்டு 7. இதை உள்ள பெருக்கல் பண்ணிடலாமா? அப்போ 6A ப்ளஸ் 5R 30D ஈக்குவல் டு 7A ப்ளஸ் 6 42D. முடிஞ்சிச்சா? 7லேருந்து 2 ஏலாம் ஒரு சைடாக வச்சுக்கலாம், டிஎலாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். இங்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா 7A இங்கே ப்ளஸ்ஸில் இருக்கிறது இங்கே மைனஸ் 6 மாறும். இங்கே 30D ப்ளஸ் இங்கிட்டு வரும்போது மைனஸ் 42D மாறும். அப்போ A ஈக்குவல் டு மைனஸ் 12Dன்னு கிடைக்குதா? இதை இங்கே ஏக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். T13 ஃபார்முலா என்னப்பா, T13 பதிலானா TN ஃபார்முலா A ப்ளஸ் N மைனஸ் 1 D தானே. அப்போ ஏக்கு பதில் A ப்ளஸ் N மைனஸ் 1 D. ஏக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா, மைனஸ் 12D ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன 13. அப்போ 13 மைனஸ் 1 12D, மைனஸ் 12Dயும் ப்ளஸ் 12Dயும் ஆட் பண்ணால் 0, ஆன்சர் 0. இந்த மாதிரி சம்ஸில் மோஸ்ட்லி சமம் கொடுத்து எத்தனை உறுப்புங்கிறதால 0 தான் ஆன்சராக மேக்ஸிமம் வருது. இதுக்கு ஆன்சர் 0. இது என்ன கேட்டிருக்காங்க, 16, 11, 6, 1 என்ற தொடரில் இங்கே வந்து மைனஸ் இது மைனஸ்
மைனஸ் 54 அப்படிங்கிறது எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்கலாம். கூடுதல் கேட்கல. அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? என்னோட வேல்யூ இருந்துச்சுன்னா இது டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா? -5. இதோ டிஃபரன்ஸ் -5. இதோ டிஃபரன்ஸ் 5 தான் குறைச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பு ஏங்கிறது 16, டிஃபரன்ஸ் டிங்கிறது -5, லாஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது -54. ஓகேவா? என்னோட வேல்யூ தானே கேட்குறாங்க. என்னோட வேல்யூ ஃபார்முலா என்ன? எல் மைனஸ் ஏ டி பிளஸ் 1. இப்போ எல் எவ்வளோ? -54 லாஸ்ட் நம்பர். ஏ வந்து இங்கே மைனஸ் இருக்கு. ஏ வந்து 16 டிவைட் பை டி வந்து -5 பிளஸ் 1. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா -70 டிவைட் பை -5 பிளஸ் 1. மைனஸ்க்கு மைனஸ் போயிடும். 4 5 5, இதில் 14 இருக்கு. 14 பிளஸ் 1 15 அப்படிங்கிறது என்னோட வேல்யூ. அப்போ -54 எத்தனாவது உறுப்பு? 15வது உறுப்பு. இதுல என்ன கேட்டிருக்காங்க? 10th கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல், அதாவது n உறுப்போட கூடுதல் என்னது ஃபார்முலா? 5n² பிளஸ் 3n டிவைட் பை 2 கொடுத்துட்டாங்க. இதுல 10வது உறுப்பு என்ன இருக்காங்க? 10வது உறுப்போட கூடுதல் கேட்கல. 10வது உறுப்புன்னு கேட்டாங்கன்னு என்னது? கூடுதல்னா டேரக்டா என்ன பண்ணலாம்? T10 எடுத்து இதோட வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 10வது உறுப்போட கூடுதல் கேட்கல, 10வது உறுப்பு என்னன்னு தான் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா T10 கண்டுபிடிக்கணும் மைனஸ் T9. அப்ப ரெண்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆன 10வது உறுப்பு? 10வது உறுப்பு அப்படிங்கிறது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து இதை எடுத்து ஆரம்பிச்சோம்னா இப்போ T10 இது அப்படியே மைனஸா கூட போட்டுடலாம். T10 மைனஸ் T9 எடுத்தா இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் இது ஒரு உறுப்போடது. அப்ப 10வது உறுப்பு அதான் தான் இருக்கும். T10 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணா இந்த இதுக்கு n-க்கு பதிலா 10 சப்ஸ்டிட் பண்ணா 5 × 10² பிளஸ் 3 × 10 டிவைடட் பை 2 மைனஸ் n-க்கு பதிலா 9 சப்ஸ்டிட் பண்ணா 5 × 9² பிளஸ் 3 × 9 டிவைடட் பை 2. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? 10² 100, அப்போ 500. இது 3 × 10 30, 530 டிவைடட் பை 2 போடலாமா? 530 டிவைடட் பை 2 மைனஸ் இங்க வந்து 9 9 81, 81 × 5 4 5 5, 8 5 40, 8 5 40, 4 405, 405 39 27. அப்ப 27 5 2 பேலன்ஸ் 1 3 432 டிவைடட் பை 2. இப்போ இதை அடிச்சுன்னா 1 2 2, இதுல 2 4 பேலன்ஸ் 1 13ல 6 2 12 I 2 10 4 2 2 2 4 4 2 6 2 12. அப்போ 265 மைனஸ் 216 ரெண்டையும் கழிச்சுனா எவ்வளோ வரும்? இங்க ஒரு 4, இங்க ஒரு 45, 4 45 49 அப்படிங்கிறது ஆன்சர் 49. மைனஸ் 11th கொஸ்டின். -11, -15, -19 இது என்ன பண்ணிருக்காங்க? கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. இதுல 19வது உறுப்பை காண்க, அதாவது T19 என்னன்னு கேக்குறாங்க. இதுல A ஓட வேல்யூ என்ன? -11. டிஃபரன்ஸ் என்ன? D2 மைனஸ் D1. D2 எவ்வளோ? -15. D1 மைனஸ் ஆல்ரெடி இருக்கு, -11. இப்போ மைனஸ் மைனஸும் பிளஸ்ஸா மாறிடுமா? -15 பிளஸ் 11 -4 அப்படிங்கிறது டியோட வேல்யூ. ஓகேவா? அதுக்கு அடுத்து கடைசி உறுப்பு கொடுக்கல, T19 தான் கேட்காங்க. Tn ஃபார்முலா என்ன? கூட்டுத்தொடர்ல A பிளஸ் n-1 D. ஏவோட வேல்யூ -11 பிளஸ் என்னோட வேல்யூ T19. அப்போ வந்து 19 - 1, டியோட வேல்யூ -4 -11 பிளஸ் 19 1 கழிச்சா 18 × -4. இப்போ மைனஸும் பிளஸும் பெருக்கல்ல மைனஸாக தான் இருக்கும். 18 × 4 10 × 4 40, 4 × 8 4 8 32. அப்போ 72 -11 -72. இப்போ மைனஸ் மைனஸும் கூட்டினோம்னா -83 அப்படிங்கிறது ஆன்சர். -83 ஆன்சர் A.
12th கொஸ்டின். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள். ஒருத்தட்ட 532 பூந்தொட்டி இருக்குப்பா. அதுல ஒரு வரிசைக்கு 21 பூந்தொட்டி வீதம் வச்சோம் அடுக்குனாங்கன்னா எத்தனை வரிசைகள் முழுமை பெறும்? எத்தனை வருஷம் கம்ப்ளீட்டா முடியும்? 21 வருஷம் ஒரு வரிசையில 21 வச்சாதான் அந்த வருஷம் என்னது கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? அப்ப 21 வச்சா கம்ப்ளீட் ஆகும்னா எத்தனை வருஷம் கம்ப்ளீட்டா முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. 532 24 டிவைட் பண்ணுங்க. இதை 3 டிவைட் பண்ணா 7, இதை 3 டிவைட் பண்ணா 1 3 3 2 3 7 3 21 பேலன்ஸ் 22 இருக்கும். 22ல ஆரம்பிச்சோம்னா இது டைரக்டாவே 24 போட்டுடலாமே. 21 போட்டோம்னா 10 21 210 10 டைம் போட்டா இன்னொரு 10 டைம் போட்டா 210 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 420. இது கூட ஃபிராக்ஷன்ல போகும், கன்ஃபியூஸ் ஆகும். 420 நமக்கு 532 தான் இருக்கு. இன்னொன்று ஆட் பண்ணா 600 ஆயிடும். அப்ப 5 போட்டு பார்ப்போம். 5 போட்டா எவ்வளோ? இதுல பாதி. அப்ப 105. இப்போ இந்த 105 ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 25 வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது 5 2 5 525 வருது. இன்னொரு 21 வருஷம் இது போட்டோம் அப்படின்னா 546 வரும். இங்க 532 தான் இருக்கு. அப்ப கம்ப்ளீட்டா முடியறது அப்படின்னா 25 பூந்தொட்டிகள் தான் முடிக்க முடியும். 25 பூந்தொட்டிகள் கம்ப்ளீட்டா முடிக்க முடியும். ஒரு 21 21 25 21 எவ்வளவு அப்படின்னா 525. ஓகேவா? பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 7 பூந்தொட்டி இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 3, 7, 11 இல்ல 40 உறுப்புகள் வரை கூடுதல். அதாவது என்னோட வேல்யூ 40 கொடுத்துட்டாங்க. இங்க வந்து டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4, இதுக்கு 4 தான். அப்ப மேபி வந்து கூட்டுத்தொடர் தான். ஏவோட வேல்யூ 3, அதுக்கடுத்து டியோட வேல்யூ இது டிஃபரன்ஸ் எவ்வளோ? 7 4. அடுத்து என்னோட வேல்யூ 40. 40 உறுப்புகள் வரை கூடுதல் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து வேற என்ன தேவை? எஸ்என் ஃபார்முலா. எஸ்என் ஃபார்முலா என்ன? எல் கொடுத்துருக்காங்க, எல் கொடுக்கல. அப்ப n/2 a plus 2a plus n minus 1 d. இதான ஃபார்முலா. இதுல ஃபார்முலால போட்டோம்னா என்னோட வேல்யூ 40/2 2 into 3 plus என்னோட வேல்யூ 40 minus 1 into 4. இப்போ இதை அடிச்சோம் அப்படின்னா 20. இதா 6. இது 39 into 4. 39 4 100 4 9 36 120 156. 156ஓட 6 ஆட் பண்ணா 162. 162 20 into 162 போட்டோம் அப்படின்னா 32 40. ஆன்சர் பி. இந்த கொஸ்டின் 14th கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்க? -2, -4, -6 up to -100 வரைக்கும் உள்ள கூட்டுத்தொடர் வரிசையில இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. முதல் உறுப்புல இருந்து கேட்கல, கடைசியில இருந்து இதுல இருந்து 12வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ஏ வந்து என்ன? -2 கூட்டுத்தொடர் கொடுத்துட்டாங்க அவங்களேமோ. அதுக்கு அடுத்து டிஃபரன்ஸ் d = d2 - d1 தானே. இந்த மாதிரி மைனஸ் இருந்துச்சா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. -4 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. இதோட வேல்யூ -2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடும். -4 + 2 2ஆக மாறிடும். அப்போ டியோட வேல்யூ 2 சார் -2. ஓகேவா? அதுக்கு அடுத்து எல்லோட வேல்யூ கடைசி உறுப்பு நமக்கு தெரியும் 100 மைனஸ் எல்லோட வேல்யூ -100. என்னோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 12வது உறுப்பு. கடைசியில இருந்து 12வது உறுப்பு. நம்ம நார்மலா டிஎன் ஃபார்ம்ல என்னப்பா பண்ணுவோம்? a + n - 1 d இது போடுவோமா? இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி உறுப்பிலிருந்து இறுதி உறுப்பிலிருந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா tn = கடைசி என்னன்னா எல். முதல் உறுப்புல இருந்துன்னா ஏ, கடைசி எண்ணில் இருந்துன்னா எல் மைனஸ் முதல்ல இருந்துன்னா பிளஸ் ஆட் பண்ணிட்டே போவோம். கடைசியில இருந்தா மைனஸ் பண்ணுவோம். அதே ஃபார்முலா தான் n - 1 d. இப்போ d எவ்வளோ? 12 தானே. 12th உறுப்பு தானே. அப்போ எல்லோட வேல்யூ -100 மைனஸ் என்னோட வேல்யூ 12 - 1 d எவ்வளோ? -2. ஓகேவா? இதை போட்டோம் அப்படின்னா -100 அப்படியே இருக்கும். உங்க மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். 12ல இருந்து 1 கழிச்சா
11. அப்போ 11 இன்ட்டு -2 -22. -22 இங்கே ஒரு மைனஸ் இருந்துச்சா ப்ளஸ் 22 மாறுமா? அப்போ 100லேருந்து 22 கழிச்சா -100லேருந்து 22 கழிச்சா -78. அப்போ T12ஓட ஆன்சர் -78. இந்த ஃபார்முலாவை உங்கள் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இறுதி உறுப்பிலிருந்து கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 15th கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 0.4, 0.43, 0.46 up to 1 என்ற கூட்டுத்தொடரில் கூடுதல் காண்க. இந்த தொடரின் கூடுதல் கேட்குறாங்க. கூடுதல்னா என்ன? SN வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்ன? 0.4. டியோட வேல்யூ D2, அதாவது 0.43 மைனஸ் D1 0.4. இதை கழிச்சா டியோட வேல்யூ 0.03 கிடைக்கும். இது ஏவோட வேல்யூ. கடைசி உறுப்பு எல்லோட வேல்யூ 1. அதுக்கு அடுத்து என்ன நமக்கு தெரியாது. என்ன கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? L மைனஸ் A டிவைடட் பை D பிளஸ் 1. L எவ்வளோ? 1 மைனஸ் 0.4 டிவைடட் பை 0.03 பிளஸ் 1. இதில் கழிச்சா 0.6 டிவைட் பை 0.03 பிளஸ் 1. இதை அடித்தோம் சொன்னா இதை 10ஆல பெருக்குனா எத்தனை? 0.3 வரும். அப்போ 20ஆல பெருக்குனா தான் என்னது? 0.6 வருமா? அப்போ 1 இது 20 வரும். அப்போ என்னோட வேல்யூ 21. என்னோட வேல்யூ 21 நமக்கு கிடச்சிச்சு. அப்போ இதோட கூடுதல் என்ன? அப்போ S21 என்னன்னு கேட்குறாங்க. வேறு எதுவுமே இல்லை. S21 என்ன? இப்போ என்ன வந்து டியோட வேல்யூ S21 அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா என்ன? L தெரியும். அப்போ n/2 A ப்ளஸ் L. n எவ்வளோ? 21 டிவைட் பை 2. A எவ்வளோ? 0.4. L 1. அப்போ 21 10.5 10.5 இங்கே ஆட் பண்ணால் 1.4. இரண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நார்மலாக 105 14ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 20 ஒரு நாள் 4 1 5 0 1 1 0 7 4 1. எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரு டிஜிட். அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 14.7 அப்படிங்கிறது ஆன்சர். 14.7 ஆன்சர் A. 16th கொஸ்டின். கொஸ்டின் என்ன? 1 + 6 + 6² + up to 6n. அதோட வேல்யூ எந்த வேல்யூ 5000தோட அதிகமாக இருக்கும்? எதோட உறுப்பு வரைக்கும் கூடுதல் வந்து 5000தோட அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ என்னோட மிக எண் காண்கன்னு கேட்குறாங்க. வேற எதுவுமே இல்லை. ஒரு இது கொடுத்துருக்காங்கப்பா. இதில் எந்த 6 பவர் எது வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த 5000த்தை விட அதிகமாக போகணும்னு எடுத்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது கண்டிப்பாக வந்து பெருக்கு தொடர் தான். டிஃபரன்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரியுது. பெருக்கு தொடர் ஃபர்ஸ்ட் உறுப்பு என்ன? 1. அதுக்கடுத்து ஆரோட வேல்யூ D2 டிவைட் பை D1. அப்போ 6/1 ஆரோட வேல்யூ 6. நமக்கு என்ன கேட்டு தெரியணும்? அப்போ ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிறா ஃபார்முலா என்ன? எஸ்என் ஃபார்முலா என்ன? A R பவர் n மைனஸ் 1 R மைனஸ் 1. இதான ஃபார்முலா. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட வேல்யூ 1ன்னு வச்சோம் சொன்னா இது வேல்யூ எவ்வளோ வரும்? S1. ஏவோட வேல்யூ 1. ஆரோட வேல்யூ 6 1 மைனஸ் 1 6 மைனஸ் 1. இங்கே வந்து 6 மைனஸ் 1 5/5 அடித்தோம் சொன்னா 1ன்னு வேல்யூ வரும். கரெக்டா? இது S1ஓட வேல்யூ. அது மாதிரி கண்டுபிடிச்சோம் சொன்னா எதோட வேல்யூ 5000த்தை விட அதிகமாக போகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஆப்ஷன்ஸ்ல இருந்து போகலாம். 5 எடுத்தோம் சொன்னா S5 எடுத்தோம் சொன்னா ஏவோட வேல்யூ 1. ஆரோட வேல்யூ R⁵ மைனஸ் 1 6 மைனஸ் 1. முடிஞ்சிச்சா? இப்போ இங்கே 6 5 அவ்வளோ 6⁵ 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 5 தானே? 5 6 36 36 6 கியூப் எவ்வளோ? 6 36க்கு 6 மீதி 3 3 18 216 216 216 6 36க்கு 6 மீதி 3 1 6 6 3 9 2 12 1296. 1296ஓட 6 மல்டிபிள் பண்ணோம் சொன்னா
6 36 3 9 6 54 57 7 5 ஈராரா 12 5 12 5 17 1 1 6 7 அப்போ 7766 மைனஸ் 1 டிவைடட் பை 5 இப்போ போட்டோம்னா 7 7 7 5 டிவைட் பை 5 இது அடித்தோம்னா ஒரு 5 இதில் ஒரு 5 இருக்கு 1000 சம்திங் தான் வரும். இப்போ 2 27 5 25 பேலன்ஸ் 2 7 5 25 பேலன்ஸ் 2 5 5 25 அப்போ 1555. அப்போ T 5 பவர் 5 அப்படிங்கிறது 1555 வருது. அப்போ இது கண்டிப்பாக 5000 சின்ன நம்பர், இது வராது. அப்போ 4 கண்டிப்பாக வராது. 6 அல்லது 7 இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். கரெக்டா? இப்போ 6 போட்டோம்னா இங்கே வரணும் இல்லை, இதுக்கு அடுத்து 6 பவர் 6 போடலாம். 6 பவர் 6 அனுப்பிச்சோன்னா எவ்வளோ? 7076ஓட 6 மல்டிபிள் பண்ணால் 6 6 36 3 6 7 5 35 6 42 3 45க்கு 5 மீது 4 42 4 46க்கு 6 பேலன்ஸ் 4 அதுக்கடுத்து 5 35 6 42 4 46 46000 வருது. அதில் ஒன்று கழிச்சு அமைச்சுன்னா கூட 5000 அதிகமாக தான் போகும். அப்போ வந்து உறுப்புகளின் எது அமையும் அமைச்சுன்னா இதுதான் ஆன்சராக இருக்கும். இதான் சாரி இது n பவர் 6 இது 6க்கு அப்புறம் தான் ஆன்சர் போகுது. 6 தான் வந்து ஆன்சராக இருக்கும். இதுமே வந்து அப்போ பார்த்த கொஸ்டின்ஸ் மாதிரி தான். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பு T9ஓட உறுப்பு 9 மடங்கும் T15ஓட 15 மடங்கும் சமம் அப்படின்னா 15 மடங்குக்கு சமம் வந்துச்சுன்னா T24 என்ன? ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சு போட்டுருவோம். இப்போ Tn ஃபார்முலா என்ன? A பிளஸ் n-1 D. D9 அப்படின்னு வச்சோம்னா A பிளஸ் 9 - 1 8D. அதே T15 அப்படின்னா A அப்படியே வச்சுப்போம். 15 - 1 14D. இது சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ A பிளஸ் 8D இன்ட்டு 9 A பிளஸ் 14D இன்ட்டு 15. இதில் உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? 9A இன்ட்டு 9 72D. இங்கே வந்து 15A ப்ளஸ் 10 15 150 4 15 60 150 60 210D. ஏவெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இங்கே 15A மைனஸ் 9A இங்கே 72D மைனஸ் 210D ப்ளஸ் ஈக்குவல் டு போது மைனஸாக மாறும். அவ்வளோதான். இங்கே வந்து எவ்வளோ வருது? 6A 6A. இங்கே வந்து 210லேருந்து 72 கழிச்சா இங்கிட்ட ஒரு 8 28 அங்கிட்ட ஒரு 110 28 138 138D. ஓகேவா? 1 6 6 மைனஸ் இது 1 6 6 இதில் 2 6 12 3 18. அப்போ A ஈக்குவல் டு மைனஸ் 13Dன்னு கிடச்சிருக்கு. இதை இதில் சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. டிக்கு ஃபார்முலா என்ன? A பிளஸ் n-1D தானே. ஏவோட வேல்யூ மைனஸ் 13D. இப்போ இங்கே வந்து எவ்வளோ இருக்குது? சாரி மைனஸ் 23D. இங்கே வந்து 24 மைனஸ் 21 ப்ளஸ் 23D. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி 0 தான் ஆன்சர் வருது. இது ரொம்ப சிம்பிள். 18th கொஸ்டின் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துரு, ஒரு இதுக்கு 3/16 1/8 1/12 1/18 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் அடுத்த உறுப்போட ஆட் ஆகும். இப்போ இது என்னது? பெருக்கு தொடர் தான். அப்போ பெருக்கு தொடர்னா ஆரோட விகிதம் என்ன? D2/D1 தானே. D2 எவ்வளோ? 1/8 D1 3/16. இது என்ன பண்ணால் 1/8. இது அப்போ தலைகீழாக வருமா? 16/3 வரும். ஒரு 3 1 8 8 2 16. அப்போ 2/3. அப்போ ஆரோட வேல்யூ 2/3. இது கிடைச்சிச்சா? இந்த லாஸ்ட் வேல்யூவோட இதை மல்டிப்ளை பண்ணால் அடுத்த உறுப்பு கிடைச்சிடும். அப்போ 1/18 இன்ட்டு 2/3. அவ்வளோதான். 1 இது 9. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 9 3 27. 1/27 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் பி. இதென்ன கொடுத்துருக்காங்க? 19th கொஸ்டின். Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு அப்படின்னா T2n, அதாவது Tn அப்படிங்கிறது என்ன? ஃபார்முலா என்ன?
a plus n minus 1 d. இங்கே t2n minus tn ஓட வேல்யூ என்ன கேட்குறாங்க. tn ஃபார்முலா தெரியுமா? அப்போ t2n n பதிலாக 2n இருந்துச்சுன்னா அப்படி சப்ஸ்டிட் பண்ணலாமா? a plus n பதிலாக 2n னா 2n minus 1 d. இது அப்படியே உள்ள பெருக்கணும் அப்படின்னு சொன்னா a plus nd minus d ன்னு வரும். இது tn ஓட வேல்யூ. t2n ஓட வேல்யூ இது உள்ள பெருக்கணும் அப்படின்னா a அப்படியே இருக்கும். இது உள்ள பெருக்கணும் 2tn minus d. இது 2nக்கு இது nக்கு கிடைச்சிச்சா? இது ரெண்டையும் டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணா tnக்கு என்ன? a plus 2tn minus d. இங்க மைனஸ் இருக்கு. இது அப்படியே அப்படி வச்சுட்டு பிராக்கெட்ல போட்டோம்னா a plus nd minus d. இது அப்படியே உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா a plus 2tn minus d minus a minus nd plus d. ஓகேவா? a minus a கேன்சல், d minus d கேன்சல். ரெண்டுல இருந்து ஒன்று கழிச்சோம் அப்படின்னா ஒரு nd அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் nd. ஆன்சர் a. கொஸ்டின். ஒரு ஜிபிஓ பெருக்குத்தொடர் வயசுல T6 ஆறாவது உறுப்பு 972 கொடுத்துட்டாங்க. பொது விகிதம் 3 கொடுத்துட்டாங்க. T8 ஈக்குவல் டு என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? நார்மலா T6 Tn ஃபார்முலா என்ன? பெருக்குத்தொடர்ல a r n பவர்ல n minus 1. அப்ப T6 அப்படின்னா a அப்படியே வச்சுக்கலாம். r எவ்வளோ? 3. அப்ப 6 minus 1. அப்ப a அதோட வேல்யூ மொத்த வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 972 கொடுத்துட்டாங்களா? அப்ப a அப்படியே வச்சுக்கலாம். 3 பவர் 5 ஈக்குவல் டு 972. இப்போ a இங்க அப்படி வச்சுட்டோம்னா 972 டிவைடட் பை 3 பவர் 5. இந்த 3 பவர் 5 எப்படி எழுதலாம்? 3 5 டைம் போடணும். 3 என்னது 5 டைம் போடணும். 1 2 3 4 5. ஒரு 3 3 இதுல 3 9 2 3 6 4 3 12. ஒரு 3 3 1 0 8. இதுல ஒரு 3 3 3 9 6 3 18. இது 12. இது 4. அப்ப a ஓட வேல்யூ 4 நமக்கு கிடைச்சிச்சு. இது என்ன பண்ணோம்? என்ன கேட்டிருக்காங்க? T8 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. T8 னா ஃபார்முலா என்ன? a r பவர் n minus 1. a நமக்கு தெரியுமா? 4. r எவ்வளோ? into 3. என்னோட வேல்யூ 8. அப்ப 8 minus 1 7. இப்ப 4 into 3 பவர் 7 எவ்வளோ? 3 பவர் 5 3 into 3 into 3 into 3 into 3 into 3 into 3. 3 பவர் 7 தானே? 3 9 9 27 27 3 81 81 3 243 243 into 3 600 120 720 729 into 3 2100. அதுக்கடுத்து 20 into 3. சாரி ஒரு நிமிஷம். மூணு 9 9 27 கரெக்டு தான். 27 3 81 81 3 8 3 243 243 into 3 600 600 ஒரு 120 720 729 729 into 3 700 2100 20 into 3 60 9 into 3 3027. இப்போ ஆட் பண்ணால் 7 8 1 2. அப்போ வந்து 7னா 87. இதை 4 டைம் போட்டோம் அப்படின்னா இது 4000 பேருக்குன்னா 2000 4000 பேருக்குன்னா 8000. 100 4000 பேருக்குன்னா 400. 80 4000 பேருக்குன்னா 320. 7 4000 பேருக்குன்னா 4 3024 28. அப்போ 8 4 7 8 8748 அப்படிங்கிறது ஆன்சர் பா. ஆன்சர் 8748. இது வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி இதுக்கு முன்னாடி பின்னாடி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். ஃபர்தர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த டேட்ஸ் ஃபார்முலா ஷீட் வந்து உங்கள் டெலகிராம் குரூப்பில் யார் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அண்ட் யார் தங்கமுத்து அப்டேட்ஸ் அப்படிங்கிற நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும். ஃபர்தராக பார்த்துக்கோங்க. ஏதாவது டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.